ஒரு சிறுவனோட நம்பிக்கையும் அன்பும் எப்படி கிறிஸ்துமஸ ஒரு அதிசயமா மாற்றியது அப்படிங்கறத சொல்லக்கூடிய ஒரு மனதை உருக்கும் கதை பார்க்கலாமா? வெல்கம் டு அவர் சேனல். இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புறேன். இப்ப நம்ம கதைக்குள்ள போலாம். டிசம்பர் மாதத்தோட குளிரான ஒரு இரவு. அது ஒரு சின்ன கிராமம் முழுக்க விளக்கு, நட்சத்திரங்கள், மரம் ஃபுல்லா பனி பூத்து இருக்கு. அந்த கிராமத்துல வாழக்கூடிய ஒரு சின்ன பையன்தான். அவன் பேர் ஆரோன். வயசு 10 தான். ஆனா அவனுடைய மனசு ரொம்பவே பெருசு. ஆரோனுடைய குடும்பம் ரொம்ப ஏழ்மையான ஒரு குடும்பம். அப்பா வாகனங்கள் பழுது பார்க்கக்கூடிய ஒரு மெக்கானிக், அம்மா வீட்டுல வேலை செய்யற ஒரு பெண்மணி. கிறிஸ்துமஸ் நாள் வரப்போகுது. ஆனா அவங்களுக்கு பரிசு பொருட்கள் வாங்க கூட பணம் இல்லை. ஆரோன் நம்பிக்கையை இழக்கவே இல்லை. அவனுடைய ஒரு சின்ன நோட்ல இப்படி எழுதுறான்: டியர் சாண்டா, எனக்கு நீங்க எந்த பரிசும் கொடுக்க வேண்டாம், என் அம்மா நல்லா இருந்தா எனக்கு போதும் அப்படின்னு எழுதி அவன் அந்த லெட்டரை அஞ்சல் பெட்டியில போடுறான். அந்த கடிதம் உண்மையாவே வடதுருவம் வரைக்கும் செல்லுமா அப்படின்னு அவனுக்கு தெரியாது. ஆனா அவன் நம்பிக்கை வச்சிருந்தான். வெளியில பனி மெதுவா கொட்டிட்டு இருக்கு. இன்னைக்கு ராத்திரி ஆரோன் ரொம்ப நிம்மதியா தூங்க போனான். வெளியில பயங்கரமா காற்று வீச ஆரம்பிக்குது. நிறைய மணி சத்தம் எல்லாம் கேக்குது. திடீர்னு ஒரு வெளிச்சம் ஜன்னல் வழியா அவன் வீட்டுக்குள்ள வருது. ஆரோன் பொறுமையா கண்ணை திறந்து பாக்குறான். அவனுடைய ஜன்னலுக்கு வெளியில ஒரு வண்டி நிக்குது. அந்த வண்டியை ஓட்டுறதுக்கு இன்ஜினோ டிரைவரோ யாரும் இல்லை. பார்த்தா அந்த வண்டிக்கு முன்னாடி 2 மானை கட்டி இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒரு பெரிய சிவப்பு கோட்டு போட்டுட்டு ஒரு மனுஷன் அந்த வண்டியில உட்கார்ந்துட்டு இருக்காரு. அத பார்த்த ஆரோனுக்கு ரொம்ப அதிர்ச்சியாவும் சந்தோஷமாவும் இருந்துச்சு. சாண்டா கிளாஸ், நீங்களா வந்திருக்கீங்க அப்படின்னு அவன் கேக்குறான். அதுக்கு சாண்டா கிளாஸ் சொல்றாரு: ஆமா, என்னோட குட்டி ஃப்ரெண்டுக்காக நான் இங்க வந்திருக்கேன். உன்னோட லெட்டர் எனக்கு வந்துச்சு அப்படின்னு அவர் சொல்றாரு. நீ அந்த லெட்டர்ல உனக்காக ஒண்ணுமே கேட்கல, உன் அம்மாவுக்காக மட்டும்தான் கேட்டிருந்த. அதுதான் உண்மையான கிறிஸ்துமஸ் கொண்டாடக்கூடிய மனசு அப்படின்னு அவரு ஆரோன் கிட்ட சொல்றாரு. சாண்டா கிளாஸ் அவரோட பையிலிருந்து ஒரு சின்ன நட்சத்திரம் மாதிரி இருக்கிற ஒரு பொருளை எடுக்கிறாரு. அதை எடுத்து ஆரோன் கிட்ட கொடுக்கிறாரு. இது ஒரு அதிசய நட்சத்திரம், இத மரத்துல கொண்டு போய் வை அப்படின்னு அவர் கொடுக்கிறாரு. ஆரோனும் அந்த சந்தோஷத்தோட வாங்கிக்கிட்டான். அவன் வீட்டுல இருக்கிற ஒரு சின்ன மரத்து மேல அந்த நட்சத்திரத்தை வைக்கிறான். சாண்டா கிளாஸும் மறைஞ்சிட்டாரு. ஆரோனும் நிம்மதியா தூங்க போயிட்டான். அவன் வச்சுட்டு போனதுக்கு அப்புறம் அந்த அறை முழுக்க பிரகாசமான ஒரு வெளிச்சம் இருந்துகிட்டே இருந்துச்சு. மறுநாள் காலையில அவங்க அம்மா திடீர்னு கண்ணு முழிச்சு எழுந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு ரொம்ப நாளா காய்ச்சலும் உடம்புக்கு முடியாமலும் இருந்துச்சு. அவங்க உடம்பு குணமாகணும் தான் ஆரோன் சாண்டா கிளாஸ் கிட்ட லெட்டர் போட்டான். இப்போ அவன் கேட்ட மாதிரியே அவங்க அம்மாவும் சரியாயிட்டாங்க. அவங்க அம்மா சிரிச்சுக்கிட்டே ஆரோனை கட்டி பிடிச்சு, இது எப்படி நடந்துச்சு? நான் ரொம்ப நாளா உடம்புக்கு முடியாம இருந்தேன், என்னால எந்திரிக்க கூட முடியல, இது எப்படி நடந்துச்சு அப்படின்னு திரும்ப திரும்ப ஆரோனை பார்த்து கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அப்போ ஆரோன் பதில் சொல்றா: சாண்டா கிளாஸ் வந்தாருமா அப்படின்னு. அதுக்கப்புறம் ஆரோனோட குடும்பம் ஒவ்வொரு கிறிஸ்துமஸுக்கும் அந்த நட்சத்திரத்தை எடுத்துட்டு போய் அவங்க வீட்டுல இருக்கிற மரத்து மேல வைப்பாங்க. இது ஒரு நினைவா மட்டும் இல்லாம ஒரு நம்பிக்கையோட அடையாளமா மாறிடுச்சு. கிறிஸ்துமஸ்ங்கிறது பரிசுகளோ விளக்குகளோ இதை மட்டும் பரிமாறக்கூடிய ஒரு நாள் கிடையாது. அது அன்பு, நம்பிக்கை, தியாகம், இது மட்டும் இல்லாம அவங்க கிட்ட இருக்கிற மகிழ்ச்சி, எல்லாத்தையும் அடுத்தவங்க கிட்ட பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு தினம். இந்த கிறிஸ்துமஸ்ல நீங்களும் யாரோ ஒருவருடைய வாழ்க்கையில ஒரு சின்ன ஒளியா இருக்க ட்ரை பண்ணுங்க. ஏன்னா ஒரு சின்ன வெளிச்சம் தான் இருட்டா இருக்கிற இந்த உலகத்தையே மாத்த முடியும்.
ஹாப்பி கிறிஸ்மஸ்.